கம்பீர துக்கமெனும் பஞ்சுக்கு அக்னியானவர் ஆனந்த ஸ்வரூப மகாதைரியசாலி. நாராயண 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 ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே நமதாம் காமதேனவே. ஸ்ரீ குருராஜோ விஜயத்தே. மனித மனம் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் நம் மனத்தில் நாம் எதை நினைக்கிறோமோ அதை இப்பொழுதே அது நடந்துவிட வேண்டும் என்று நம் மனம் எண்ணுகிறது. இப்பொழுதே நடக்க வேண்டும், இன்றே நடக்க வேண்டும் என்று மனம் அலைபாய்கிறது. ஒரு சிறு குழந்தை இருக்கிறது என்றால் அந்த குழந்தை தன் விளையாட்டு பொருள் ஏதேனும் ஒன்றை பார்த்துவிட்டால் அது இன்றே தனக்கு வேண்டும் என்று சொல்லும். சற்று வளர்ந்த போது தனக்கு என்ன தேவையோ அது தனது தாய் தந்தையரிடம் அது எது பார்க்கிறாரோ அல்லது கேட்கிறாரோ அது தனக்கு இன்றே வேண்டும் என்று அடம் பிடிப்பார்கள். அதாவது இது மனிதர்கள் இதை போன்று அடம் பிடிக்கலாம், லௌகீகத்தில் மனம் இதை போன்று எண்ணலாம். ஆனால் சந்நியாசிகளுக்கு இன்றே இது நடக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ண வேண்டியது இல்லை. நாளை என்பது அவர்களுக்கு எப்படி என்பது தெரியாது. சந்நியாசிகளுக்கு நாளை பொழுது எப்படி விடுகிறது என்பதை பற்றி அவர்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை. நாம் இன்று நன்றாக இருக்க வேண்டும், நாளைக்கு வேண்டும், இந்த நமது ஆயுளுக்கு வேண்டும், நமக்கு பிறகு நமது குழந்தைகள் வளர்ந்து அவர்களுக்கு சொத்து வைக்க வேண்டும், அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் திட்டமிடலாம். ஆனால் சந்நியாசிகள் அடுத்து தனக்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் நினைக்க வேண்டியதே இல்லை. நினைக்க வேண்டியதில்லை என்பதுதான் சாஸ்திரம். அவர்கள் அடுத்த வேலைக்கு எதுவும் தேவையில்லை. தான் அடுத்து எங்கு இருக்க போகிறோம், எங்கு செல்ல போகிறோம் என்று எதுவும் திட்டமிடாத வாழ்க்கைதான் தாசர்களுடையது, மகான்களுடையது, சந்நியாசிகளுடையது. ஆனால் ஒரு சந்நியாசி, ஜகத் குருவாக போற்றப்பட்ட ஒரு சந்நியாசி, எல்லோராலும் மகான் என்று புகழப்பட்ட ஒரு சந்நியாசி தனக்கு இன்றே அது வேண்டும் என்று கேட்டார். இன்றே எனக்கு வேண்டும், அது இன்றைக்கே எனக்கு வேண்டும், அது வேண்டும் என்று அவர் கேட்டார். அவர் யார் என்பதை நாம் பார்ப்போம். அதற்கு முன்பாக அன்பர் சொன்னதைப் போல நாம் ராகவேந்திரர் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுவும் மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வகையிலான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ராகவேந்திரர் கிபி 1671 மாஞ்சால கஷேத்திரத்திலே, தற்போதைய மந்திராலயத்திலே ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்து தான் இன்னும் 700 ஆண்டுகள் ஜீவனோடு பிருந்தாவனத்துள் வாசம் செய்வேன், அதனுடைய அறிகுறியாக உலகெங்கும் மிருத்திகா பிருந்தாவனங்களும் வழிபாட்டு மையங்களும் தோன்றும் என்று அருளியதற்கேற்ப அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து வந்தாலும் கூட இன்றைய காலகட்டம் மிக முக்கியமானது. ஒரு மகான் அன்றைக்கு சொன்னது இன்றைக்கும் அது மிக பெரிதாக வளர்ந்து கல்பவருஷமாக எல்லா இடத்திலும், காமதேனு கல்பவருஷம் என்கிறார்கள். ஏன் அப்படி சொல்கிறார்கள் என்றால், கல்பவருஷம் என்பது ஓரிடத்தில் நிலை கொண்டிருப்பது. ஒரு மரம் என்பது ஓரிடத்தில் அது நிலை கொண்டிருப்பது, அது கல்பவருஷம். அது மந்தாலய கஷேத்திரத்திலே கல்பவருஷமாக அவர் இருக்கிறார்.
காமதேனு என்பது எல்லா இடங்களுக்கும் சென்று வரக்கூடியது காமதேனு. காமதேனுவாக உலகமெங்கும் சென்று வருகிறார். கூப்பிட்ட குரலுக்கு யார் பக்தியோடு அழைக்கிறார்களோ அவர்களுடைய எந்த இடத்தில் உலகத்தின் எந்த கோடியில் இருந்தாலும் அவர் செல்வதற்குத்தான் காமதேனுவாக அவதரித்திருக்கிறார். அவரை அதைத்தான் சொல்கிறோம், காமதேனுவாக கல்பவிருட்சமாக இருக்கக்கூடிய ராகவேந்திரர். இதை பற்றியெல்லாம் ராகவேந்திர மகிமையில் 11 பாகங்களில் நிறைய எழுதியிருக்கிறேன். உலகத்தில் எல்லாம் ஏதோ அவர் மாஞ்சால கஷேத்திரத்திலே அமர்ந்து கொண்டு ஜீவனோடு அவர் 72 சுவாமிகளை பரிவார தேவதைகளை நமக்காக இன்றைக்கும் அவர் ஜபித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஜபித்துக் கொண்டிருக்கும் போது ஏதோ ஒரு கோடியிலிருந்து ஒரு அபய குரல் கேட்கும் போது ஓடோடி சென்று அருளக்கூடிய அந்த மகா புருஷ ஜெகத்குரு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள். அவர் 1671 இன்றே எனக்கு ஒன்று வேண்டும் என்று அவர் வேண்டுகிறார். வேண்டியது ராகவேந்திரர் இன்றைக்கே வேண்டும். அவருக்கு தெரியும் 700 ஆண்டுகள் தான் ஜீவனோடு பிருந்தாவனத்துக்குள் இருக்க போகிறோம் என்பது தெரியும். எல்லோருக்கும் தான் அதை சொல்கிறார். ஆனாலும் அவர் இன்றே ஒன்று வேண்டும் என்று கேட்கிறார். அதாவது அவர் இந்து என்னே கோவிந்தா வீணை எடுக்கிறார். வீணை எடுத்து அவர் அருளிய கிரந்தங்களை எல்லாம் பார்வையிடுகிறார். பக்தர்களுக்கு அருளுரை தருகிறார். தந்துவிட்டு வீணையை எடுக்கிறார். வீணை எடுத்து அவர் பாடுகிறார். இந்து என்னே கோவிந்தா. தமிழிலே இன்றே எனக்கு கோவிந்தா, இன்றே எனக்கு கோவிந்தா, இன்றே எனக்கு கோவிந்தா. அவர் கோவிந்தா என்று சொல்றார். அவர் பூஜை செய்ததெல்லாம் மூலராமரைத்தான். அவருக்காக ஆச்சாரிய மத்வர் காலத்திலிருந்து வழி வழியாய் வந்ததெல்லாம் மூலராமர் தான். அவர் என்ன சொல்லி இருக்க வேண்டும்? இன்றே எனக்கு ராமா மூலராமா என்றுதான் அவர் கூறியிருக்க வேண்டும். ஆனால் இன்றே எனக்கு கோவிந்தா என்கிறார். கோவிந்தா என்று சொல்கிறார். கோவிந்தா ஏனென்றால் நாம் யாரை சொல்கிறோம்? ஏழுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா என்கிறோம். திருமலையில் இருக்கக்கூடிய வேங்கடவனை கோவிந்தா என்கிறோம். அந்த கோவிந்தனுடைய அருளால் அவதரித்தவர், அந்த வேங்கடவன் அருளால் அவதரித்தவர் வேங்கடநாதன். கோவிந்தா என்று சொல்கிறார். கோவிந்தன் என்றால் கோவிந்தனுக்கு என்ன அந்த பொருள்? அவர் ஏன் ராமரை அழைக்கவில்லை? இன்றே எனக்கு கோவிந்தா என்கிறார். பிருந்தாவன பிரவேசம் செய்ய போகிறார். அப்பொழுது கோவிந்தனை அழைக்கிறார். கோவிந்தன் என்பதற்கு ஒரு பொருள். கோ என்றால் பசு, கோ ஆனிரை, விந்தா அதை காப்பவன் மேய்ப்பவன். கோவிந்தா என்பது யாரை சொல்கிறோம்? கண்ணனை சொல்கிறோம், கிருஷ்ணனை சொல்கிறோம் கோவிந்தா என்று. அந்த நேரத்தில் அவர் ஏன் கோவிந்தனை அழைக்க வேண்டும்? ஏன் கண்ணனை அழைக்க வேண்டும்? ராமனை அல்லவா அவர் அழைத்திருக்க வேண்டும். கோவிந்தா என்பதற்கு கோ என்றால் இந்த உலகம், கோ என்பது இந்த உலகம், அந்த உலகத்தை காப்பவன் கோவிந்தா. இந்த உலகம் அதை காப்பவன். மகாவிஷ்ணு எடுத்த தசாவதாரங்கள், அந்த பூமியை தாங்கியது வராக சுவாமி. அந்த பூமியை தாங்குகிறாரே அவரும் கோ, அந்த பூமியை தாங்குகிறார். அதனால் அந்த அவதாரம் கூட கோவிந்தன் தான். ஏன் வாமன அவதாரத்திலே உலகை அழைக்கிறார். காலை தூக்கி பெரிதாக உலகளந்த பெருமாளாக காலை தூக்கி அழைக்கிறார். அப்பொழுதும் அவர் பூமியை அழைக்கும் போது, இந்த கோவை அழைக்கும் போது அவரும் கோவிந்தன் தான். கோவிந்தன் என்பது எல்லோருக்கும் அஸ்திர சாஸ்திரங்கள் விஸ்வாமித்திரரிடம் ராமர் கற்றுக்கொள்கிறார். அஸ்திர சாஸ்திரங்களை கற்றுத்தருபவர், அதை கற்று தேர்ந்தவருக்கு கூட கோவிந்தன் என்று பெயர். அதனால் ராமரையும் அவர் கோவிந்தன் என்றுதான் அழைக்கிறார். பொதுவாக கோவிந்தா என்று சொன்னால் என்ன சொல்வார்கள் என்றால், ஒருவரிடம் ஒரு தொகையை தருகிறார். இவர் அவரிடம் நடையாக நடக்கிறார். ஆனால் இவர் கொடுத்த பணம் அவருக்கு வரவில்லை. அப்பொழுது நண்பர் ஒருவர் சொல்கிறார், இப்படி இவருக்கு நான் பணத்தை கொடுத்தேன், அலையாக அலைகிறேன், வரவில்லை. அவருக்கா கொடுத்தாய்? அது கோவிந்தா கோவிந்தா என்பார். கோவிந்தா என்றால் திரும்பி வராது. ஒருவருக்கு கொடுத்தால் அது திரும்பி வராது என்று பொருள். கோவிந்தனை தொழுதால் நாம் பகவானிடம் சென்று சேர்வோம். சென்று சேர்ந்து மீண்டும் மறுபிறப்பில்லாத வாழ்வு நமக்கு வரும். அதுதான் கோவிந்தன்.
கோவிந்தன் என்பது அவர் கேட்பது, உன்னிடம் நான் வர வேண்டும் கிருஷ்ணா, நான் உன்னிடம் வர வேண்டும். திரும்பி வரக்கூடாத ஒரு அவருக்கு தேவை. பிரகலாதராக கிருதயுகத்திலே அவதரித்தார், பாகலீகராஜராக துவாபர யுகத்திலே, இந்த கலியுகத்திலே வியாசராஜர், அடுத்தது ராகவேந்திரர். அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்வதற்கு முன்பாக கோவிந்தனை அதற்குத்தான் அழைக்கிறார். நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு, நமக்கெல்லாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனடி சேர்வதற்குத்தான், அந்த மோட்சத்தை நோக்கித்தான் நமது சாதனை எல்லாம். இப்படியெல்லாம் இருப்பது ஏனென்றால் இன்னொரு பிறவி நமக்கு வேண்டாம். பிறவா வரம் வேண்டும் இறைவா என்கிறார்களே, அதைத்தான், அதற்குத்தான் கோவிந்தா என்பது பெயர். கோவிந்தா என்பது என்றால் திரும்பி வராது. நாம் லௌகிகத்தில் நமக்கு கொடுத்தது திரும்பி வராது என்றால் கோவிந்தா அப்படி என்பார். கோவிந்தா எங்கள் அக்ரஹாரத்திலே ஒரு ஹாஸ்யத்திற்கு சொல்வார்கள். கோவிந்தா என்கின்ற நாமம் மிகவும் தாசர் பாடுவார். கோவிந்தா நின்ன நாமவே சந்தா என்பார்கள். அந்த தாசர் பாடுவார், கோவிந்தா உன்னுடைய நாமமே அழகு, சந்தான்னா அழகு. எங்கள் அக்ரஹாரத்தில் ஒருவன் இருந்தான் கோவிந்தன் என்று. அவன் நாமம் அழகாக போட்டுக்கொண்டு வருவான். அவனை பார்த்து எல்லோரும் சிறுவர்கள் எல்லாம் கோவிந்தா நின்ன நாமவே சந்தா என்பார்கள். அதாவது அந்த நாமம் கோபி சந்தனத்தை பார்த்து ஹாஸ்யம் செய்தாலும் கூட அந்த கோபி சந்தனம் இருக்கிறதே, அதை பார்ப்பவர்களுக்கு யார் தாரணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ கோபி சந்தனத்திற்கு உண்டான ஒரு தன்மை என்னவென்றால், அதை தரித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு புண்ணியம், தரித்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன புண்ணியமோ அதை தரிசிப்பவர்களுக்கும் புண்ணியம். கோபி சந்தனத்திற்கு உள்ள மிகப்பெரிய ஒரு மகிமை அதுதான். கோபி சந்தனத்தை நாம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்பது இல்லை. நாம் இட்டுக் கொண்டிருந்தாலும் நம்ம யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கும் அது உண்டு. கோபி சந்தனத்தில் தான் ஆச்சாரிய மத்வருக்கு கிருஷ்ண பரமாத்மா வந்தார். துவாரகையிலிருந்து ஆச்சாரிய மத்வருக்காக கோபி சந்தன கட்டியில் வந்தார். கோபி தலாப் என்று ஒன்று இருக்கிறது. துவாரகைக்கு பக்கத்திலே கோபி தலாப் என்கின்ற இடம். அந்த கோபி தலாப் இடத்திற்கு நீங்கள் முடிந்தால் அங்கு துவாரகைக்கு செல்லும் போது நிறைய பேர் நீங்கள் செல்வீர்கள் துவாரகைக்கு. ஆனால் அடுத்த துவாரகைக்கு பஞ்ச துவாரகை என்று வேறு இடங்களுக்கு சென்று விடுவீர்கள். அதற்கு கோமதி துவாரகை என்று பெயர். அந்த துவாரகா பட்டணம் கடலில் மூழ்கியது இன்றைக்கு கூட இருக்கிறது என்று ஆய்வுகளிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். கீழாக அந்த பட்டணம் இருக்கிறது. கிருஷ்ணர் காலத்தில் இருந்த பட்டணம் எல்லாம் துவாரகா பட்டணம் இன்றும் இருக்கிறது கடலுக்கு அடியிலே. அந்த துவாரகையிலே கோபி தலாப் என்கின்றது மிக அருகிலே இருக்கிறது. அந்த கோபி சந்தனத்திற்கு உலகிலேயே இந்த மண், இந்த கோபி சந்தனம் என்பது மண். ராகவேந்திரர் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் என்கிற 700 ஆண்டுகள் இருப்பேன் என்பதற்காக இருப்பதெல்லாம் அந்த மிருத்திகை என்பது மண், அது புனித மண். இந்த கோபி சந்தனம் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அந்த கோபி தலாப் தான். நான் அங்கு வெவ்வேறு காலங்களில் சென்றிருக்கிறேன். கோபி தலாபிற்கு விஞ்ஞானத்திற்கே சவால் விடும் தலம் அது. நீங்கள் முடிந்தால் சென்று பாருங்கள். அறிவியலுக்கே சவால் விடும் தலம் அது. ஒரு பாருங்கள், ஓரிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு குளத்தை வெட்டுகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு பெரிய குளம் வெட்டுகிறீர்கள், வெட்டி ஒரு ஆழம் வெட்டுகிறீர்கள், அங்கே நீர் நிறைகிறது. நீர் நிறைந்த உடனே வெயில் காலத்திலே அடுத்து சில நாட்கள் கழித்து, சில மாதங்கள் கழித்து அந்த நீர் வற்றிவிடும். வற்றிய பிறகு அந்த கோபி தலாப்பை சொல்கிறேன், கோபி தலாப்பத்திலே நீர் வற்றிய பிறகு பெரிய பெரிய இயந்திரங்களை வைத்து அந்த கோபி மண்ணை வெகு ஆழத்திற்கு எடுப்பார்கள். கொஞ்ச நஞ்சம் அல்ல, வெகு ஆழத்திற்கு எடுப்பார்கள். எடுக்க 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 நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய மலையாக இருக்கும். அது எல்லாம் கோபி சந்தன மலை, பெருசு பெரிதாக இருக்கும், வெகு ஆழமாக இருக்கும். வெளியிலெல்லாம் சுற்றிலே பாதுகாப்பிற்கு போட்டிருப்பார்கள் என்றால் மிக ஆழத்தில் வெட்டி எடுத்திருப்பார்கள். மீண்டும் அந்த இடத்திலே மழை வரும் அல்லது நீர் சுரக்கும், மேல் வந்து நின்றுவிடும். ஓராண்டு கழித்து அல்லது 1.5 ஆண்டு கழித்து மீண்டும் அந்த இடம் நீர் வற்றும். ஒரு கிணறு வெட்டுகிறோம் என்றால், ஒரு 50 அடி கிணறு வெட்டி இருக்கிறோம், 60 அடி கிணறு ஆழத்தில் இருக்கிறது என்றால் அது தூர்வாருவார்கள். ஒரு 5 ஆண்டுக்கு 6 ஆண்டுக்கு ஒரு முறை. ஏனென்றால் பக்கத்தில் சுற்றி சுற்றி இருப்பதெல்லாம் 1-2 அதிலே விழுந்து ஒரு 1/2 அடி ஆழம் அதிலே மேலே மண் வந்திருக்கலாம். ஒரு 50 அடி 60 அடி ஆழத்திலே ஒரு 1/2 அடி அல்லது ஒரு 3 இன்ச் அதற்கு வந்திருக்கலாம். அவ்வளவுதான். கிணறு வெட்டுவதற்கு முன்பாக எப்படி தரை சமதளமாக இருக்கிறதோ அதை போன்று ஒரு 1.5 ஆண்டுகள் கழித்து அவ்வளவு செலவு செய்து ஒரு கிணறை வெட்டிய பிறகு மேலே மூடி விடுகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
மூடவில்லை, தினமும் பயன்பாட்டில் இருக்கிறது, அல்லது அதை பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது. ஒரு உதாரணத்திற்காக எடுத்துக்கொண்டால், அது மேலே ஏதேனும் ஒன்றை வைத்து மூடிவிட்டால் ஒரு 1.5 ஆண்டு காலம் கழித்து நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் உள்ளே அந்த ஜலம் இருக்கும், அந்த ஆழம் இருக்கும். நான் முன்பே சொன்னதை போல ஒரு 3 இன்ச்சோ அல்லது 6 இன்ச்சோ அதிலே சுற்றிலிருந்து சிறிது மண் எல்லாம் விழுந்திருக்கலாம். ஆனால் இந்த கோபி தலாப்பிலே அத்தனை ஆழமாக வெட்டி எடுத்தார்கள் பாருங்கள். அத்தனை ஆழத்திலும் அந்த நீர் வற்றிய பிறகு பார்த்தால் மண் அப்படியே மேலாக வந்திருக்கும். இது இன்றைக்கும் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு அதிசயம். ஒரு நதி இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால், நதியிலே நீங்கள் அகழ்ந்து மண்ணை எடுக்கிறீர்கள். எவ்வளவு எடுக்க முடியுமோ மண்ணை எடுக்கிறீர்கள் நதியிலே. ஒரு வெள்ளம் வரும்போது அடித்து கொண்டு வந்து எங்கு பள்ளம் இருக்கிறதோ அங்கெல்லாம் அது மண்ணை நிறைத்துவிடும். இது நதி என்றால் சாத்தியம், நதிக்கு சாத்தியம். ஆனால் ஒரு குளத்திலே நீங்கள் இத்தனை அடி ஆழம், ஒரு 50 அடி ஆழம், 100 அடி ஆழம் வெட்டி எடுத்த பிறகு அடுத்த 2 ஆண்டுகளில் பார்த்தால் மேலாக வந்து 4 அடியிலே மண் இருக்கிறது என்றால் அதுதான் இந்த கோபி சந்தனம். இந்த கோபி சந்தனம் நாமமே சந்தா என்று தாசர் பாடுவது என்ன என்றால், அழகு. இந்த கோபி சந்தன நாமத்திற்கு அழகு என்றால் அந்த கோவிந்தன் நாமம் அழகு. அதனால்தான் ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது முதல் அடியிலே இந்து கோவிந்தா, அடுத்த அடியிலே